நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேன் கார்டு அப்கிரேடை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை ஒன்றை பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கி பரிவர்த்தனைகளின் பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் பான் கார்டை அரசு சமீபத்தில் அப்கிரேடு செய்து பான் 2.0 அறிமுகம் செய்துள்ளது. பாதுகாப்பான பணப்பரிமாற்றம் மற்றும் பயனர்களின் தகவல்களை பாதுகாப்பு போன்ற காரணங்களுக்காக இந்த பான் 2.0 அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதில் ஸ்கேன் செய்யத்தக்க வகையில் QR கோடும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. பழைய பான் கார்டுகளுக்கும் இதற்கும் வித்தியாசம் இல்லை என்றாலும் எங்கு சென்றாலும் பான் கார்டை எடுத்து செல்லாமல் இதில் உள்ள QR கோடை பயன்படுத்தி நாம் ஸ்கேன் செய்து பான் கார்டு தகவல்களை பெற முடியும். எப்படி பெறலாம்? எங்கு அலையாமல் கையில் உள்ள மொபைலை பயன்படுத்தி வெறும் 50 ரூபாய் செலவில் இந்த பானை கார்டை பெற முடியும். மொபைலில் கூகுள் ஓபன் செய்து பேன் 2.0 என தேடினால் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் இடத்திற்கு சென்று அதில் உள்ள ரீபிரிண்ட் பேன் ஆப்ஷனை கிளிக் செய்து அடுத்த பக்கத்தில் பான் நம்பர், பிறந்த நாள் மற்றும் ஆதார் எண்ணை கொடுத்தால் அடுத்த பக்கத்தில் OTPயை கொடுத்து UPI அல்லது நெட் பேங்கிங் வழியாக ரூ.50 செலுத்தி விண்ணப்பிக்கலாம். பணம் செலுத்திய 15 நாட்களில் வீட்டுக்கே போஸ்ட் ஆஃபீஸில் புது 2.0 பான் கார்டு வந்துவிடும். அதற்கு முன்பாகவே இமெயிலில் பான் கார்டு காப்பி வந்துவிடும். இந்த புதிய பான் கார்டு கட்டாயமாக என்று கேட்டால் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. பயனாளர்கள் விரும்பினால் தாங்கள் பான் கார்டை அப்கிரேடு செய்து கொள்ள முடியும். அப்கிரேடு மட்டுமல்லாமல் இனி பழைய தொலைந்து போன பான் கார்டுகளுக்கு பதிலாக புதிய பான் கார்டு பெறவும் இதே முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.